வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம் இது. எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following statement, compute the business income. Commission earned rupees 20,000, sales rupees 1,20,000, purchases rupees 20,000, staff salary rupees 11,000, purchase of a typewriter rupees 8,000. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளம்லயும் உங்களுக்கு பிசினஸ் இன்கம் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துட்டு நெட் ப்ராஃபிட் கொடுத்துட்டு நம்ம வந்து சில இன்அட்மிசபிள் அட்மிசபிள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா பிசினஸ் இன்கம் நம்மள அசிட்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு எந்த ஒரு நெட் ப்ராஃபிட்டும் அவங்க கொடுக்கல. ஆனா சேல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சேல்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். அண்ட் எதெல்லாம் பிசினஸ் இன்கமோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போறோம். அண்ட் எதெல்லாம் பிசினஸ் எக்ஸ்பென்சஸோ அதை மைனஸ் பண்ண போறோம். ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆன ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் இருக்கும், நம்ம ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம வந்து இன்கமே அசிட்டைன் பண்ண போறோம். ஓகே, எஸ். இப்ப ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பாருங்க 1,20,000 போட்டுக்கலாம். இந்த சேல்ஸ்ல வந்து இந்த கமிஷன் ஏர்ன்டுன்றது பிசினஸ் இன்கம் தான் இது. ஓகே, கமிஷன் பெய்டு அப்படின்னா நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது கமிஷன் ஏர்ன்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இன்கமா ரிசீவ் பண்ணிருக்காங்க இந்த கமிஷனை. அப்ப 20,000 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்ச்சேசஸ். அப்ப நமக்கு வந்து இன்கம் அப்படின்னும் போது இந்த சேல்ஸும் இந்த கமிஷனும் மட்டும்தான். எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 1,40,000 வருது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா. அதோட இந்த பர்ச்சேசஸ்ன்றது நம்மளோட நார்மல் பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் தான். ஏன்னா ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல பர்ச்சேஸ் இருக்கும், சேல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு நார்மலான எக்ஸ்பெண்டிச்சர் தான் அந்த பர்ச்சேஸ். ஸோ நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர்ல 20,000. அப்புறம் ஸ்டாஃப் சேலரின்றதும் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தான். அப்ப இந்த 11,000 நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் டைப்ரைட்டர் rupees 8,000. ஒரு டைப்ரைட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ எக்ஸ்பென்சஸ். ஓகே, இது வந்து ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு அசெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அதனால இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சரா எடுக்க முடியாது. ஆனா இதுக்கு பதிலா நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணலாம் இந்த டைப்ரைட்டர்ல. ஓகே, அப்ப இந்த 8,000 டைப்ரைட்டரோட காஸ்ட் இல்லையா? நமக்கு டெப்ரிசியேஷன் ரேட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ரேட்டை போட்டு நம்ம டெப்ரிசியேஷன் கம்ப்யூட் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கொடுக்கல. அப்ப நம்மளே தான் கம்ப்யூட் பண்ண போறோம். அண்ட் இப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15% அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 8,000ல 15% போட்டோம் அப்படின்னா அதுதான் டெப்ரிசியேஷன். பாருங்க 1,200. சோ மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு அப்படின்னா அந்த 20 பிளஸ் 11 பிளஸ் 1,200 32,200 எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தம். அப்ப நம்ம கிட்ட இருக்க இன்கம் எவ்வளவு அப்படின்னா 1,40,000. அதுல 32,200 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் பிசினஸ் இன்கம். எவ்வளவு பாருங்க 1,07,800. இதுதான் பிசினஸ் இன்கம். புரிஞ்சுச்சா? ஓகே, எஸ். இப்ப பாத்தீங்கன்னா இது ஈஸியா இருந்தது இல்லையா அந்த 5 மார்க் ப்ராப்ளம். இப்ப உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மார்க்ல 2 சேலரியில இருந்து ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. இன்கம் ஃப்ரம் சேலரியில இருந்து அண்ட் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகே, 5 ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் எல்லாமே. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வேற ஏதாவது சாப்டர்ல இருந்து நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.